சிம்பிளா, ஹெல்தியா, புரோட்டீன் ரிச்சான ட்ரை ஃப்ரூட்ஸ், பால் ஷர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு கண்டிப்பா மத்தியானத்தில இத குடுக்கலாம். ஆர்ட்டிஃபிஷியல் கலர் இல்ல, சுகரும் இல்ல. இதுக்கு முதல்ல பாதாம் பிசின ஒரு 7 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். இது உடம்புக்கு வந்து குளிர்ச்சிய கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் சப்ஜா இல்ல சியா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க. அத ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதும். ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கண்டிப்பா சியா இல்ல சப்ஜா வந்து நீங்க எடுத்துக்கலாம். நீங்க பாலோட கூட எடுத்துக்கலாம். கால்சியம் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீனுக்கு பாதாம், பிஸ்தா, கசகசா, அதுக்கப்புறம் முந்திரி இதெல்லாம் போட்டுட்டு, ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நீங்க நல்லா கொதிக்கிற தண்ணீல கூட ஊற வைக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இத வந்து தோல் எடுக்கிறதும், எடுக்காதும் உங்களோட இஷ்டம் தான். நம்ம மிக்ஸியில போட்டு நல்ல ஒரு ஃபைனான பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு டைம் இல்லன்னா, நீங்க வந்து பவுடரா கூட நீங்க அரைச்சு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே குல்ஃபி வீடியோக்கு வந்து போட்டிருக்கேன். ஊற வைக்காம பவுடர் மாதிரி அரைச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். பால் பிடிக்காதவங்க ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கலாம். பாலும், தண்ணியும். ஸோ இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பால் பிடிக்கலன்னா ஆல்மண்ட் மில்க், ஓட்ஸ் மில்க், அதுக்கப்புறம் தேங்காய் பால் கூட நீங்க எடுத்துக்கலாம். இது கொதிச்சு வரும்போது, நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த பேஸ்ட்ட வந்து போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஃப்ளேவருக்காக ஏலக்காய் போட்டுக்கலாம். ரோஸ் எசன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. இதில வந்து நான் ஆர்ட்டிஃபிஷியல் கலர் எல்லாம் கலக்க போறது கிடையாது. ப்ளஸ் நான் கஸ்டர்ட் பவுடருமே இதில ஆட் பண்ணல. நம்ம போட்டிருக்க பாதாம், பிஸ்தாலேயே வந்து அந்த திக்னெஸ்ஸ கொடுக்கக்கூடியது இருக்கு. தேவைப்பட்டா லைட்டா திக்னஸ்க்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஏன் அப்படின்னா, இது வந்து பால் ஷர்பத். ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப திக் ஆகணும்னு அவசியம் இல்ல. ஸ்லைட்டா திக்கானா போதும். லைட்டா வந்து அந்த பால் ஆடை வரும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சைடுல இருக்கிறதெல்லாம் நீங்க எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சுட்டோம். குக் ஆனதுக்கப்புறம். இதில சுகர் போடணும் அப்படிங்கிற சமயத்தில நீங்க வந்து ஆன்ல வச்சுட்டு ஆட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா, ஒரு கொஞ்சம் ஆறணும். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு, நாம இதில வந்து நாட்டு சர்க்கரை வந்து போடணும். வெல்லம், கருப்பட்டி எல்லாமே இந்த ஸ்டேஜ்ல நீங்க போடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீசர்ல ஒரு 1/2 மணி நேரம் வைக்கலாம். இல்ல அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல ஒரு 3 மணி நேரம் வச்சிடலாம். இல்ல அப்படின்னா நீங்க நைட்டு பண்ணீங்க அப்படின்னா, நைட்டு ஃபுல்லா கூட நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். இப்போ சப்ஜாவும் நமக்கு ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பாதாம் பிசின் காட்டுறேன். இதுவுமே நல்லா ஊறிடுச்சு. எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ நல்லா சில்லுன்னு இருக்கிற அந்த பால், இதுக்கப்புறம் சப்ஜா, பாதாம் பிசின். பாதாம் பிசினெல்லாம் ஜவ்வரிசி வேக வச்சு கூட ஆட் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஃப்ரூட்ஸ் தேவையான ஃப்ரூட்ஸ்னா என்கிட்ட பழம், சப்போட்டா இருந்தனால ஆட் பண்ணேன். நீங்க எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஆனா புளிப்பா இருக்கக்கூடாது. ஃபைனலா ஐஸ் கியூப்ஸ் போட்டோம் அப்படின்னா சூப்பரா ரெடி ஆயிடும். 2 நாள் வரைக்குமே கெட்டுப் போகாது. நீங்க ஃப்ரீசர்ல வச்சுட்டு கூட சாப்பிடலாம். ஸோ இதே மாரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமை கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. அதிலுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம, சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸ்க்கு மேல ரன் பண்ணிட்டு இருக்கேன். 8000 ரெசிபீஸ் இருக்கு.